வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ரீஜனில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். HCS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் HCS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது சென்னை லொகேஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பூனமல்லி ஹை ரோட் சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கு. வேலப்பன் சாவடி அப்படின்ற பிளேஸ் சென்னை ரீஜன்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் வந்து 2008ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. affiliated with Dr. MGR Educational and Research Institute deemed to be university and approved by National Medical Commission, Medical Council of India ஓட approved ஆயிருக்கு. அண்ட் NACல வந்து A+ grade certificate வாங்கியிருக்கு இந்த காலேஜ். அது மட்டும் இல்லை, அகடமிக் அச்சீவ்மெண்ட்ஸாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் அகடமிக் எக்ஸலன்ஸ்க்காக. அது தென் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க க்ரூஷியல் கிளினிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஃபேவரபுளாக இருக்குது லேர்னிங் என்விரான்மெண்ட்டில். அண்ட் தென் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா டெவலப்பிங் ஃபீலிங் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் தென் பிளேஸ்மெண்ட் அண்ட் கேரியர் சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார் எம்ப்ளாயபிலிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்காக. வெல் எக்யூப்டு லெபார்டரிஸும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது ஃபார் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பிரிமெண்டேஷன். இது போக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த காலேஜோட ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் பேஷண்ட்டாக 2168 அவுட் பேஷண்ட்ஸ் வந்து ஆவரேஜ் பர் டே வந்துட்டு போகிறதா ஒரு டேட்டா இருக்குது. செப்டம்பர் மந்த் போட்டிருக்காங்க. அண்ட் இதே கேஷுவாலிட்டியில் பார்த்துட்டா 133 பெட்ஸ் இருக்கிறதா ஒரு டேட்டா இருக்குது. அண்ட் டோட்டல் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1110 பெட்ஸ் இருக்குது. அண்ட் தென் வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு வருது. அண்ட் லைப்ரரி வித் அ வாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் மெடிக்கல் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு. அது போக மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் லெக்சரர் ஹால்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹாஸ்டல் அக்காமடேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரிக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்ருக்காங்க இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் இந்த காலேஜில் வந்து டோட்டலாக MPBS சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஒரு 150 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் டியூஷன் ஃபீஸ் ஜென்ரல் கோட்டாக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பர் ஆனம்க்கு 23 lakhs அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. இதே NRI கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா டாலரில் 55,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் பார்த்துட்டோம்னா 1,75,000 வாங்கிட்டு இருக்காங்க ஜென்ரல் கோட்டா. அண்ட் NRI கோட்டா ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் பார்த்துட்டோம்னா 1,75,000 அந்த ரேஞ்ச் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே கட் ஆஃப் டீடைல்ஸ் பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரவுண்ட் 1ல் 108 கட் ஆஃப் இருந்தால் இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 2ல் 123 கட் ஆஃப் சீட் கிடச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 3ல் 107 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. அண்ட் ரவுண்ட் 4ல் 234 கட் ஆஃப்க்கு சீட் கிடச்சிருக்கு. மேலும் இந்த காலேஜ் ரிகார்டிங் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.